செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் சிந்தனை செல்வன் சித்தாமூர் மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பொலப்பாக்கம் குறும்புரை சித்தாமூர் கன்னிமங்கலம் பழவூர் சோத்துப்பாக்கம் மேல்மருவத்தூர் உள்ளிட்ட ஊராட்சிகளில் பானை சின்னத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றவுடன் புத்தூர் பகுதியில் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் இடையூறாக இருக்கும் மதுக்கடைகளை அகற்ற நடவடிக்கை எடுப்பேன் என்று தெரிவித்தார். ஒரு குறிப்பிட்ட தலைமுறை இதுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க. கடையை சுத்தமா மூடனா இவன் என்ன பண்ணோம், பக்கத்து ஊர்ல போய் ஒரு கடையில போய் அங்க வம்பு வாங்கிட்டு பக்கத்துல அடிக்கடி வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது. கட்டாயமா பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம அந்த கடையை தூரமா கொண்டு நிப்பாட்டி போடுவோம். படிப்படியா இந்த கடைகள் எல்லாம் மூடணும், மதுவெல்லாம் மாறணும், மதுவெல்லாம் ஒழியணும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போதைக்கு பொதுமக்களுக்கு, பெண்களுக்கு, மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு, பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு ராத்திரி சமயத்தில் தனியா கூட நடந்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அந்த மாதிரி சமயத்தில் ஒருத்தவங்க மாதிரி ஒருத்தர் இருக்க மாட்டான். அது மாதிரி நல்லா பயந்துகிட்டே போகணும். நம்ம சொந்த ஊர் தான், நம்ம சொந்த ஊர்ல பயந்துகிட்டே போக வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அதை மாற்ற வேண்டியது கடமை. நிச்சயமா நீங்க சொன்ன விஷயத்த முழு முயற்சி எடுத்து கலெக்டரை கூப்பிட்டு உடனடியாக அதை மாற்ற சொல்றேன். நான் நிச்சயமா அதை செஞ்சு கொடுக்குறேன். வெற்றி பெற்று நான் திரும்பி வருவேன். திரும்ப வரும்போது ஞாபகமா ஒரு எழுத்துப்பூர்வமா கொடுங்க. இது மனசு இது எழுதணும்னு அவசியம் இல்லை, மனசுல பதிஞ்சிருக்கு. இருந்தாலும் எழுத்துப்பூர்வமாக கொடுங்க. இது மட்டும் இல்லாம வேற எந்த குறைகளா இருந்தாலும் சொல்லுங்க. உங்கள ஒருத்தர் நான் இருப்பேன்.